கைஸ் வணக்கம். உங்களுக்கு கௌதம் கூட நம்ம சார் அவினாஸ் ரைடர்ஸ் கார்ஸ். இதோட சொல்லணும் அப்படின்னா அவினாசியில் சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் சேவூருக்கு முன்னாடி குறும்பபாளையம் அப்படின்ற நம்ம ஷோரூம் கிட்ட நம்ம ஒரு 5 வருஷமா யூஸ் கார் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப தெளிவான கண்டிஷன் நம்ம 3 செக் பாயிண்ட் செக் பண்ணி பக்காவாக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் ஒரு அருமையான வண்டி, ஒரு லோ பட்ஜெட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃபேமிலி ஓரியன்டாக நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி வேணுன்றவங்களுக்கு எப்பயுமே வந்து ஏஸ்டர் வந்து ஒரு நம்பகமான வண்டியாக இருக்கும். ஒரு 1000cc செக்மெண்ட்டோட 2425 ஃபேன்சி நம்பரோட லோக்கல் 2வது லோக்கல் கஸ்டமர் தான். ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குது. 2 ஒரிஜினல் கீ கொடுத்துருக்காங்க, ஒரிஜினல் கிலோமீட்டர். வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது. பவர் விண்டோ, போஸ்டரிங், ஏசி, சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ வந்துருது. வண்டி அட்டகாசமான வண்டிங்க. ஏசி கூலிங் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு நம்பிக்கையாக நீங்கள் ஒரு ஹாப்பியாக ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டி வேணுன்றவங்க உடனே வந்து ஸ்கிரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எப்பயும் போல தான் இந்த வண்டி பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். 2009 மாடல் மாருதி ஏ ஸ்டார் எல்எக்ஸ்ஐ. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ, போஸ்டரிங், ஏசி, ஒரிஜினல் லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க. வண்டி குவாலிட்டியாக இருக்குது. ஒரிஜினல் கிலோமீட்டர் தான். டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாதுங்க. மைனூட்டாக சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குமே தவிர மற்றபடி வண்டி குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். 2009 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 2வது ஓனர் திருப்பூர் கஸ்டமர் தான், லோக்கல் தான், டேரக்ட் கஸ்டமர் வண்டி தான். அருமையாக இருக்குது வண்டியை. வண்டியில் எந்த விதமான வேலையுமே கிடையாது. ஆயில் சீரிஸ் கூட கஸ்டமர் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் எடுத்து அப்படியே ரெடி டு கண்டிஷனில் தான் இருக்குது. எடுத்து ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப தெளிவான வண்டி. இந்த வண்டிக்கு மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்களாக்கும் 2 லட்ச ரூபாலேருந்து 1,85,000 ரூபா, 1,90,000 வரைக்கும் போயிட்டு இருக்கு. நம்ம சொல்ல போகிற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் தான். ஸோ முழுசாக வீடியோஸ் பாருங்கள். எப்பயும் போல தான் நான் வண்டி ஹெல்ப் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏ ஸ்டார் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்காது. ஆனால் பிடிச்சவங்களுக்கு ஏ ஸ்டார் செல் பண்ணுறதுக்கு மனசே வராது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும் வண்டியில். ஸோ சீட் கவரில் வண்டியோட சீட் கவர் தான் நல்லா ப்ரீமியமாக குவாலிட்டியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டோர் பேட்லேயே உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்துடுது. அதேமாதிரி இந்த ஃப்ரண்டேஜ் இருக்கு இல்லையா, இது வந்து ஏ ஸ்டாருக்கு உண்டான அழகு தான். இதுவும் சரி. அதேமாதிரி செவலட் பீட்டில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ ஒரிஜினல் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஏசி கூலிங் எல்லாமே கம்பல்சரி நல்லாயிருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு எல்லாமே தெளிவாக இருக்குது. க்ளோ பாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. அதேமாதிரி உள்ள இன்டீரியர் டேஷ்போர்டு எல்லாமே குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடுது, பவர் ஸ்டீரிங் வந்துடுது, ஏசி, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ வந்துடுது. உங்களுக்கு எப்பயும் போல ஏசி ஆன் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள். மாருதி ஏ ஸ்டாரை பொறுத்தளவு சரி, மாருதியை பொறுத்தளவு எப்பயுமே ஏசி ஸ்டார்டிங் இனிஷியேஜில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வண்டி வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஏசி கூலிங் சூப்பராக இருக்குது. ஸோ தைரியமாக எங்கே வேணும் எடுத்துகிட்டு போகலாம். சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏசி கூலிங் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது. அதேமாதிரி உள்ள இன்டீரியர் எப்பயுமே ஒரு வண்டியோட மெயின்டைன் பண்ணிருக்கிற குவாலிட்டி அந்த இன்டீரியரை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு வண்டி தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. சீட் கவர், ஃப்ளோர் மேட் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. எதுவுமே கலைக்கவே இல்லை. அவங்க ரொம்ப தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 2009 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. இந்த இன்ஜின் ரூம் நம்ம பார்த்துடலாம். எப்பயுமே நம்ம சொல்கிறது தான், ஒரு வண்டியோட இன்ஜின் ரூம் இருக்கு இல்லையா, அந்த இன்ஜின் ரூம் பார்த்தாலே நம்ம வந்து வண்டியில் என்ன குவாலிட்டி இருக்குன்ற நம்ம செஞ்சுக்கலாம். வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கா, ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் நம்ம தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த வகையில் இந்த வண்டி ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. 2 போஸ்ட்டுமே ஒரிஜினல் போஸ்ட்டு தான். புது பேட்டரி போட்டிருக்காங்க. இன்ஜின் நல்லா இருக்குது. உங்களுக்கு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட், ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே கிடையாது. அதேமாதிரி சேஸ் நம்பர் எல்லாமே பக்காவாக உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க. இதில் தைரியமாக செக் பண்ணிக்கலாம். எப்பயுமே போது நம்ம ஆயில் கட்ஜி காமிச்சிடலாம். ஆயில் புது ஆயில் தான் மாற்றிருக்காங்க. சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாமே தெளிவாக இருக்குது. ஆயில் தள்ளுறது, ஒயிட் ஸ்மோக் தள்ளுறது, பிளாக் ஸ்மோக் வர்றது, அந்த மாதிரி எந்த விதமான வேலையுமே இருக்காது வண்டியில். தைரியமாக நீங்கள் எடுத்துகிட்டு லாங் ட்ராவல் போகலாம். பொதுவாக கே சீரிஸ் இன்ஜினில் நார்மலாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஆல்டோவை விட வந்து பார்த்தீங்கன்னா இதில் புல்லிங் போக ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆல்டோ வெறும் 800cc தான் உங்களுக்கு வரும். இதில் 1000cc வரும் உங்களுக்கு. அதே மாதிரி எல்லாமே லைவில் இருக்குது வண்டியில் நீங்கள் எடுத்து செலவு பண்ணுறதுக்கு எந்த ஒரு செலவுமே இருக்காது. வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும். 18+, அதாவது லோக்கலுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் இருந்தார் கஸ்டமர். லாங் போனீங்களா 20 கிலோமீட்டர் மைலேஜ் கரெக்டாக கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அருமையான வண்டி. 2009 மாடல் ஏ ஸ்டார் எல்எக்ஸ்ஐ, ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. நீங்கள் லோக்கல் கஸ்டமர் இருக்கீங்க அப்படின்னா வண்டி நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கி கொடுத்துலாம். ஸோ நீங்கள் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வண்டி நம்ம கொடுக்குற ப்ரைஸ் ரைடர்ஸ் கார்ஸில் 1,79,000 கொடுத்து பண்ணியிருக்கோம். இதுவுமே ஃபிக்ஸ்டு ரைஸ் கிடையாதுங்க. கேஷ் நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட் கொடுத்துடலாம். அருமையான வண்டி மாருதி ஏ ஸ்டார் எல்எக்ஸ்ஐ. மிஸ் பண்ணிடுறாங்க. நான் உங்களுக்கு கௌதம் கூட நம்ம மைனஸ் ரைடர்ஸ் கார்ஸ். தேங்க்யூ.